முக்கியமான நிகழ்வு நான் வாழ்த்திட்டு மட்டும் போகிறேன்னு சொன்னார். அதனால் முதலில் வாழ்த்து வந்த விக்ரமன் சாரை மேடைக்கு அண்ணனை வாழ்த்தி பேச அழைக்கிறேன். வணக்கம். இசையமைப்பாளர் தினா சார் அவர்களை அண்ணனை வாழ்த்த அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இது பாராட்டு விழான்னு சொல்கிறத விட நன்றி தெரிவிக்கும் விழாவாக நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. இந்த பிஆர்ஓங்கன்றது சாதாரணவங்க இல்லை, ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு கூட பெரிய அளவில் ஒரு ஃபீல் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு இங்கே ஒருத்தர் இருக்கார், சித்ராமணியன் இருக்கார். நான் ஒரு பாடல் போட்டேன், கண்ணின் மணி. தயாரிப்பாளர்களுக்கு ஒரு சங்கத்தை ஆரம்பித்து தமிழ்நாட்டில் யாரும் தொழில் பாதுகாப்பு இல்லை, அதாவது தொழிலாளர்களுக்கு மட்டுமல்ல இங்கே நம்ம, ஏன்னா அது இங்கே இருக்கக்கூடிய மீடியாக்கள் வெகுஜன மக்களிடம் அதை கொண்டு போய் சேர்க்கணும். அண்ணா 9ல் குரு அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணாங்க. பட் ப்ரொடியூஸ் அவர் பண்ணல. ப்ரொடியூசர் கொங்கு பெல்ட்டை சேர்ந்த சிவகுமார் அவர்கிட்ட தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அந்த படம் ஷூட்டிங்கில் நானும் அந்த படத்தில் நடிச்சிருந்தேன், ஒரு மெயின் ரோல் நடிச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையும் வருவேன். அந்த படம் ஷூட்டிங்கில் என்ன ஒரு பிரமாதம் பார்த்தீங்கன்னா, அன்பு சார் சொன்ன மாதிரி தான். அன்பு சார் சொன்னது KS ரவிக்குமார் சார் மாதிரி படம் எடுக்கிறார் அண்ணன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த இடத்துல நான் ஒரு 5 KS ரவிக்குமாரை பார்த்தேன். ஆமாம், நான் ஊடகவியாளர், நான் ஒரு 18 வருஷமாக லீடிங் சேனலில் ஒர்க் பண்ணுவேன். திடீர்னு என்னை கூப்பிட்டு நீ நடிக்கிற வாடா அப்படின்னாரு. போனால் அப்படியே அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு மாதிரியே தெரியல. ஏன்னா இதெல்லாம் கண்டிப்பாக ஊடகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் எல்லார்ட்டையும். அப்படியே பறக்குறாங்க கேமராமேன் செல்லதுரா, அப்படியே டென்ஷன் ஆவார். என்ன இந்த ஷாட்டு முடிச்சு ஃபைனலில் டேக்குன்னு முடியல, அதுக்குள்ளே அடுத்த ஷாட்டுக்கிட்ட வரீங்க எப்படி? இதுனா அது அப்படி தான் கடன்னு வாங்க 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 என்ன இருக்கோ அதை வச்சு கடன்னு. இது எதுக்கு இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன்னா, ஒரு தயாரிப்பாளருக்கு தான் அந்த படத்திலேயே எவ்வளோ சீக்கிரம் முடியுன்ற வழி தெரியும். அந்த வழியை தெரிந்த தயாரிப்பாளர் இயக்குனர் ஆகிறப்ப தான் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அந்த 9ல் ஒரு படமும் இன்றைக்கும் சன் டிவியில் போடுவாங்க, நீங்கள் பாருங்கள், KTVயில் போடுவாங்க, அதோட காமெடி கிளிப்ஸ் பாருவாங்க. இன்றைக்கி நினச்சாலும் சிரிச்சுக்கிட்டு இருப்போம். அதை நெரேட் பண்ண விதம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நாங்கள் ரெகுலராக சந்திக்கிற விளையாடுகிற பார்க்கில் காலங்காலத்தில் அந்த கதையை சொல்கிறாரு. அவர் சொல்ல அங்கே இருக்கிறவரெல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறோம் நாங்கள். அப்படியே அவர் நெரேட் பண்ணுறாரு. ஏன்னா இது ஒரு அவர் அந்த 9ல் ஊரில் தான் இயக்குனர் ஆனார். ஆனால் அதற்கு முன்னாடி ஒரு மேனேஜராகவும் PRO இருந்தாலும் ஒரு கதையை நேரேட் பண்ணுறதுக்கு ஒரு திறன் வேணும். ஒரு கதையை ஒருத்தருக்கு பிடித்த மாதிரி சொல்வதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திறன் வேணும். அந்த திறன் மிகச் சரியாக இருந்தது. ஒரு பாயிண்ட்டையும் கிளீனாக சொல்லி அதற்கான டைலாகை சொல்லி, இன்னும் சொல்ல போனால் 9ல் குருவில் பல சீன்கள் அன்னைக்கு சென்சார் போர்டால் கட் செய்யப்பட்டது. ஏன்னா அதில் மிகப்பெரிய ஒரு காமெடியில், அது ஷக்லாக காமெடியில் நீங்கள் விழுந்து சிரிப்பீங்க. இவர் டைரக்ட் நாராயணமூர்த்தி நினைக்கிறேன், அவர் ஒரு காமெடி பண்ணியிருப்பார் ஒரு எலுமிச்சை பழத்தை வச்சு. அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க சென்சாரில். சாப்ளின் பாலு ஒரு காமெடி நித்யானந்தா பேஸ்ட் ஒன்று பண்ணார், அதெல்லாம் சென்சாரில் கட் ஆயிடுச்சு. ஆனால் அந்த டெலிட்டட் சீனெல்லாம் எடுத்து நீங்கள் இப்போ போட்டிங்கன்னா கூட அப்படி சிரிப்பீங்க. அந்த மாதிரி ஒரு மிக நெழிய நகைச்சுவை படம், ஒரு ஆபாசம் இல்லாமல் எல்லா குடும்பமும் பார்க்குற மாதிரி ஒரு தயாரிப்பாளராக, ஒரு PROவாக, ஒரு மேனேஜராக இருந்தவர் எப்படி இவ்வளவு பெரிய ஒரு 10 சேகர் ரவிக்குமார் மாதிரி கொண்டு வந்தாரு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். கண்டிப்பா அதோடு அவர் தடம் மாறிடுச்சு. மன்மோகன் சார் கூட எங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணி கொடுத்தாரு 9ல் குருவில். அதற்கப்புறம் காசேதான் கடவுளடான் ஒரு ரீமேக்ல நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட நடிகர்கள்லாம் ஃபைனலைஸ் பண்ணி ஷூட்டிங் போகிற டைமில் தான் விஜய் சார் அவருக்கு புலிப்படத்தினோட வாய்ப்பு கொடுத்ததுனால அது டிராப் ஆகி அப்படியே போய் அவர் ட்ராக்கே மாறி போயிடுச்சு. இல்லாட்டி இன்றைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் திரையுலகம் ஒரு நல்ல இயக்குனரை இழந்திருக்குன்னு சொல்ல மாட்டேன், எதிர்காலத்தில் இருக்கும். இப்பயும் என்ன சொல்லுவார்னா, நாகர்கோவில சொல்லுவார், நம்ம பெரிய ஒரு ஹீரோட பேசிட்டேன், படம் ஸ்டார்ட் பண்ண போகிற ரெடியாருன்னு. கண்டிப்பாக அது நடிக்கும். நெக்ஸ்ட்
தாமதமாக வந்தாலும் மன்னனை வாழ்த்தியே தீர்வேன் என்று வந்திருக்கின்ற கோமல் சர்மா மேடம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். எல்லாருக்கும் மாலை வணக்கங்கள். இன்னைக்கு டாக்டரேட் பட்டம் வந்து பிடி செல்வகுமார் சாருக்கு வந்து கிடைச்சிருக்கு. அது என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு அது ஆனர் இல்லை, டாக்டரேட் பட்டத்துக்கு வந்து அது ஒரு ஆனர். ஏன்னா அது வந்து பிடி செல்வகுமார் சாருக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ சார், நான் உங்களை வாழ்த்துறேன் அந்த விஷயத்துக்காக. இங்கே வந்து மேடையில் உட்காந்துட்டு இருக்கிற எல்லா ஜாம்பவான்கள் நிறைய விஷயங்கள், அவங்கள நிறைய கிரேட் லெஜெண்ட்ஸோட கம்பேர் பண்ணாங்க. பட் பிடி செல்வகுமார் சார் வந்து நீங்கள் யாரோடே வந்து கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆள் அவங்க. என்னென்னா, நாங்கள் இண்டஸ்ட்ரியில் வரும்போது ஒரு எக்ஸாம்பிள் வந்து செட் பண்ணுவாங்க தெரியுமா. நம்ம பிறந்ததுக்கு முன்னாடி வந்து நிறைய லெஜெண்ட்ஸ் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாம் நம்ம பார்க்குறோம், லைவாக கூட நம்ம ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்துட்ருப்போம். பட் செல்வகுமார் சாரை வந்து நாட் ஒன்லி நான் சினிமாவில் அவங்க லெஜெண்டாக இருக்காங்க, ரியல் லைஃப்லேயும் அவங்க ஒரு லெஜெண்டாக இருக்காங்க. அவங்கள நான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எம்ஜிஆர் சார் கூட வந்து கம்பேர் பண்ணுவேன். என்னென்னா அவங்களோட இதயம் வந்து, அவங்க ஹார்ட் வந்து எம்ஜிஆர் சார் மாதிரி, அண்ட் அவங்களோட பாடி வந்து இட்ஸ் லைக் பிடி செல்வகுமார் சார் மாதிரி. எம்ஜிஆர் சாரை வந்து நாங்கள் யாருமே வந்து பார்க்கல, பிகாஸ் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இன்னமும் நம்ம ஹார்ட்டில் வந்து அவங்க இருந்துகிட்டே இருக்காங்க, தலைவர் வந்து. பட் ஒருத்தங்க அந்த ஈக்குவலாக அவங்கள கம்பேர் பண்ண போனோன்னா, ஐ திங்க் பிடி செல்வகுமார் சார் வந்து அப்படி இருப்பாங்க. அண்ட் சார், மற்ற யாருமே வந்து உங்களை கம்பேர் பண்ண முடியாது. மற்ற எந்த டைரக்டர் இருக்கட்டும், ப்ரொடியூசர் இருக்கட்டும், எந்த இப்போ இருக்கிற பொலிட்டிக்கல் லீடரோட கூட நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ ரேரஸ்ட் ஆஃப் ரேர் பர்சன். ஐ திங்க் நம்ம மட்டும் இல்லை, இன்றைக்கி 125 மூவிஸ் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இண்டஸ்ட்ரிக்கு வந்து அது எவ்வளோ பெரிய ஒரு யூனோ சப்போர்ட்டாக இருக்க போகுது. ஸோ எப்போவுமே வந்து ஒரு மணி, பவர் இல்லை பொசிஷன்ஸ் ஒரு ஆளுக்கிட்ட எப்போவுமே இருந்ததுன்னா, ஒரு மனிதன்கிட்ட எப்போவுமே இருந்ததுன்னா, அது நான் மட்டும் யூஸ் பண்ணணும்னு மட்டும் வைக்காமல், நான் என்னோட பொசிஷனும் என்னோட பவர் வந்து மற்றவங்களுக்கு வந்து அது உதவியாக இருக்கிற பர்சன் மட்டும் தான் ஒரு கிரேட் லீடராக வந்து இருக்க முடியும். ஸோ நாங்கள் நிறைய, ஈவன் கொரோனா டைம் இருக்கட்டும், நிறைய கோவிட் டைமில் பார்க்கும்போது நிறைய பேருக்கு அவங்க உயிருக்கு கூட அவங்க பயப்படாமல் எவ்வளோ ஏழை பீப்புளுக்கு போயிட்டு அவங்க உதவி பண்ணியிருந்தாங்க. ஸோ சார், இந்த டாக்டரேட் பட்டம் வந்து டாக்டரேட் பட்டம் வாங்க மட்டும் இல்லை, டாக்டரேட் பட்டத்துக்கே நீங்கள் வந்து ஒரு அழகு சேர்த்துருக்கீங்க. ஸோ என்னோடய வாழ்த்துக்கள். உங்களை வாழ்த்துற அளவுக்கு எனக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை சார். உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரென்த்தும் நிறைய பலம் உங்களுக்கு இன்னும் கடவுள் வந்து கொடுக்கணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாருங்க, தமிழ்நாட்டில் தமிழ் பேசுறதுக்கே கூச்சப்படுற காலகட்டத்தில் எங்கிருந்தோ வந்து கோமல் சர்மா மிக அழகாக தமிழில் பேசியிருக்காங்க. ஒரு கைத்தட்டல் கொடுங்க. அது எவ்வளோ பெருமைக்குரிய விஷயம் பாருங்கள். பிசிறு தட்டாமல் எவ்வளோ அழகாக அண்ணனை வாழ்த்தி பேசியிருக்காங்க. அந்த பட்டத்துக்கே ஒரு புகழ்ச்சியை கொடுத்துருக்காங்க. மிக்க நன்றி மேடம், மிக்க மிக்க நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். நம்ம வீட்டுக்கு யாரோ ஒருத்தர் வந்து வணக்கம் சொன்னால், திருப்பி வணக்கம் சொன்னால் தான் அது பக்கத்து வீட்டிலேருந்து யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்ம வீட்டுக்கு வந்து ஒருத்தர் வணக்கம்னு சொல்கிறார், பக்கத்து வீட்டிலேருந்து யாரும் சொல்ல மாட்டாங்க, நம்ம தான் சொல்லணும். வணக்கம், புரிஞ்சுக்கிட்டா ரைட். நட்புக்கு இலக்கணமாக இப்போ பேசின நண்பர் வெங்கடேஷ் பக்கத்தில் உள்ளே வந்ததை அண்ணா இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு. இவர் தான் ராஜசேகர் கிங் மேக்கர்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, எழுத்த வீடு தான் அப்படிங்கிறார். நானும் ஒரு பக்கத்து வீடு எங்கே சந்திச்சுக்கிறோம் பாருங்க. இன்னைக்கு தான் காலையில் வந்து அவரை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. உண்மையிலேயே நாங்கள் எழுத்த வீடாக இருந்தாலும் சந்திச்சுக்கிறது 6 மாதத்துக்கு ஒரு டைம் சந்திச்சுக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். சென்னையுடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. கிராமத்திலேருந்து நகரத்துக்கு எதுக்கு வர்றோம்னா, வாழ்வாதாரம் மேம்படுன்னு நினச்சி வாழ்க்கையை எல்லாரும் அழிச்சிக்கிட்டு இருக்கோம். நகர வாழ்க்கை நரக வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த சென்னையுடைய வாழ்க்கை அப்படி இருக்குது.
நட்புக்கு இலக்கணமாக சொல்கிறார் பாருங்க, அவருடைய பெருமையை எப்படி. சமுதாய அக்கறையோட, பணம் மட்டும் நம்ம நோக்கம் இல்லை, பணத்துக்கு அப்பாற்பட்டு மனிதநேயம் இருக்கணும். அந்த மனிதநேயம் அந்த மனிதர்கிட்ட இப்போ பேசியல தான் கேள்விப்பட்டேன். பிரமிப்பாக இருக்குது. பணம் சம்பாதிக்கிறது எல்லாருமே சம்பாதிக்கலாம், ஆனால் அந்த சமுதாயத்துக்கு என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம். இவ்வளோ விஷயம் செய்கிற இந்த மனிதர் செஞ்சுருக்காங்களே, ஆச்சரியமாக இருக்கு. ஹேண்ட்ஸ்அப் சார், நிச்சயமாக சார், ரியலி கிரேட். அது சினிமா தொழிலில் இருந்துட்டு இவ்வளோ அருமையாக கலப்பின்னு ஒரு இயக்கத்தை வேறு நடத்துகிறாருன்னு சொன்னாங்க, அதுவும் பெருமை. விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல, அது அந்த கலப்புங்கிற பேரை வச்சுருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. நான் கூட ஒரு அமைப்பு வச்சுருக்கேன், என் தேசம் என் மக்கள் என்ற இலக்குடன் கிங் மேக்கர்ஸ். விவசாயத்துக்கு உழவுக்கு உயிர் கொடுப்போம், அந்த உழவனுக்கு கை கொடுப்போம் என்ற உயரிய நோக்கத்தில் தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து சமுதாய அக்கறையோட நிறைய பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி மக்களோட இணைஞ்சு நிறைய சமுதாய அக்கறையோட நிறைய விஷயங்கள் பண்ணால். நான் கூட ஒரு நாள் வண்டியில் போயிட்டு இருக்கல, ஒருத்தர் ஹெல்மெட்டில் இல்லாமல் கீழே வந்து அடிபட்டார். தலையில் பஸ் ஏறி இறங்கிடுச்சு. வெறும் 500 ரூபா கொடுத்த ஒரு நாள் ஹெல்மெட் வாங்க முடியல. அன்னையிலேருந்து முடிவு பண்ணேன், பணம் சம்பாரிச்சோம்னா சமுதாயத்துக்கு ஏதாவது பண்ணணும்னு நினச்சி இது வரைக்கும் 10,000 பேருக்கு ஹெல்மெட் கொடுத்துருக்கேன் சார். 10,000 பேருக்கு கொடுத்துருக்கேன், ஹானஸ்டாக சொல்ல முடியும். அந்த ஹெல்மெட்டுடைய அவசியம் என்னன்னு தெரிவித்து தான் கொடுப்பேன், சும்மா கொடுத்துட மாட்டேன். ஒரு ஹெல்மெட் ஒருத்தர் கொடுக்குறோம்னா டிராஃபிக் மெயின் ரோட்டில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் நம்மளும் சேர்ந்து ரோட்டில் ஹெல்மெட் இல்லாதவங்களை நிப்பாட்டினதை உடனே ஃபைன் போட போகிறாங்கன்னு நினைப்பாங்க. இல்லை, அவரை கூப்பிட்டு அவருக்கு அட்வைஸ் பண்ணுவோம். இந்த ஹெல்மெட்டுடைய அவசியம் என்ன, எதுக்காக ஹெல்மெட் போடுறோம்? தலைக்கவசம் ஒரு உயிர் கவசம். எதுக்காக ஹெல்மெட் போடுறோம்? உனக்காக வீட்டில் ஒரு பொண்டாட்டி பிள்ளை காத்துட்டு இருக்குங்கிற அவசியத்தை புரிய வைக்கணும். நான் மட்டும் ஹெல்மெட் போடுறதில்ல, பல பேருக்கு எடுத்து சொல்லுவேன். அந்த புரிதல் தன்மையோட ஹெல்மெட்டுடைய அவசியத்தை சொல்லி, ரோடில் சாலை பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். சாலை விதிகளை மதித்து தான் ஹெல்மெட் போடுவேன். ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்ண மாட்டேன், செல்ஃபோனில் பேசிக்கிட்டு வண்டி ஓட்ட மாட்டேன். இப்படி எல்லா வித விஷயத்தையும் ஒரு அப்ளிகேஷனை எழுதி அவர்கிட்ட வாங்கிட்டு, அவருடைய வண்டி நம்பர், அவருடைய லைசன்ஸ் நம்பர் வாங்கிட்டு ஹெல்மெட் இந்த மாதிரி மட்டும் 10,000 பேருக்கு கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு அமைப்பில் நண்பர் இப்படி செய்கிறத பார்த்தா எனக்கு பிரமிப்பாக இருக்குது. நிச்சயமாக வருங்காலத்தில் சமுதாயத்தில் ஏதாவது செய்யணும், நானும் அவருக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ண தயாராக இருக்கேன் அப்படிங்கிறத இந்த இடத்துல தெளிவு பண்ணிக்கிறேன். இதை தாண்டி நண்பர் வெங்கடேஷ் சார் இந்த இடத்துல பேசிகிட்டு இருக்கல, நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்கிறார். விட்டா சொல்லிகிட்டே போயிட்டே இருப்பார் நினைக்கிறேன். இந்த கொரோனா காலத்தில் விவசாயத்துடைய அவசியத்தை என்னன்னு புரிய வச்சுட்டு போயிருக்கு. கொரோனான்னு டிக்ளேர் பண்ணதை உலகத்தில் எல்லாருமே சாஃப்ட்வேரில் என்ன புதுசாக கண்டுபிடிக்கலாம், சந்திரமண்டலில் என்ன புதுசாக கண்டுபிடிக்கலாம்னு யாரும் நினைக்கல. நாளைக்கு சாப்பிட்றதுக்கு என்ன கிடைக்கும் தான் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் அந்த மனிதன் இவ்வளோ பேத்துக்கு சாப்பாடு போட்டிருக்காருன்னா உண்மையாக ஆச்சரியமான வாழ்த்துக்கள் சார். மென்மேலும் நீங்கள் நிறையா செய்யணும். சமுதாய அக்கறையோடு இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறதெல்லாம் பாராட்டக்கூடியது. இந்த மேடையில் நிறைய பேர் இருக்கு நினைக்கிறேன், யார் என்னன்னு எனக்கு தெரியல. நண்பர் கூப்பிட்டாருன்னு வந்துட்டேன். உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் எல்லா விதமும் கிடைக்கணும், சமுதாயத்தில் எல்லாருமே உயர்ந்த இடத்துக்கு வரைக்கணும், சாதிக்க வேண்டும், சரித்திரம் படைக்க வேண்டும். இந்த சமுதாயத்தில் இவர் மாதிரி இன்னும் நேர உயர என்னுடைய வாழ்த்துக்கள் சார். நன்றி, வணக்கம். வழங்கிய இன்றைக்கு ப்ரெஸ் ஊடகவியல் நண்பர்களுக்கு யாருக்குன்னா ஹெல்மெட் தேவைன்னா கூட ராஜசேகர் சார் நம்பர் வாங்கிக்கோங்க. நிஜமாக சொல்கிறேன், ஒன்றும் கிடையாது. யாருக்குன்னா ஹெல்மெட் தேவைன்னா அவர் நம்பர் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ஹெல்மெட்டை அவர் கொடுப்பார். அவர் பத்திரிகையாளரும் ஊடகவியாளர் மேலே அவர் எவ்வளோ அன்பு வச்சிருக்காரு நான் நேரடியாக பார்த்தேன், அதுக்காக சொல்கிறேன். இங்கே யாருன்னா இல்லை அப்படின்னா அவருடைய உதவியாளர் கேபிசியாக வந்திருக்காரு, அவர்கிட்ட உங்கள் நம்பர் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த விழா என்றைக்கு நடக்கிறதோ அன்றைக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, உங்களுடைய ஹெல்மெட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து அண்ணன் பிடி செல்வகுமார் அவர்களுடைய அத்தை விமலா ராணி அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மேடையிலலாம் ஏறி பழக்கம் இல்லை அவ்வளவா. ஆனால் நம்ம தம்பி செல்வகுமாரை பற்றி பேசணுன்னா எவ்வளோ வேணாலும் பேசலாம். அது இப்போ எல்லாரும் சொல்லிட்டாங்க. பட் ஸ்டில் நானும் எனக்கு தெரிஞ்சது தம்பியோட பணிவு, அவருடைய உண்மை உழைப்பு, நம்பிக்கை, உறுதி, இத்தனையும் உள்ள பையன். தம்பி ரொம்பவே அது சொல்லவே முடியாது, ரொம்ப நல்ல பையன். அந்த பையன் இன்னும் பெரிய பெரிய அவார்டெலாம் வாங்கி அவர் சொன்ன மாதிரி மேலும் மேலும் அவார்டு வாங்கணும், மேலும் மேலும் எல்லாருக்காகவும் உழைக்கணும்.
மக்களுக்காக உழைக்கணும், அவங்க வீட்டு மக்களுக்காகவும் மேலும் மேலும் உழைச்சி அது கஷ்டம். உழைப்பார், அவர் உழைப்பார், கன்ஃபார்மா உழைப்பாரு. உங்களுக்காக உழைச்சா எனக்காக உழைக்க மாட்டாரா? உழைப்பார், எல்லாருக்காகவும் அவர் உழைப்பாருன்னு நான் நம்புறேன். கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறேன். அவர் நல்லபடியா நீண்ட ஆயுளோடையும் ஆரோக்கியத்தோடையும் சிறந்த ஹெல்த்து வெல்த்து எல்லா நலனும் பெற்று பல்லாண்டு வாழணும். அவங்க பிள்ளைகள் குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும். அவர் தொழில் எந்த தொழில் செஞ்சாலும் அவர் நல்லபடியா வருவார். அவர் என்ன சேவை செஞ்சாலும் அதில் முன்னேறுவார். அவர் என்ன உழைச்சாலும் அவர் கடவுள் தைரியத்தையும் தெம்பையும் கொடுப்பாரு. கொடுக்கணும்னு வேண்டிட்டு இவ்வளோ பெரிய அவார்டு வாங்கினதுக்கு நானும் இவரை பாராட்டணும்னு இருந்தது ரொம்ப சந்தோஷம். நன்றி. நல்லதொரு வாழ்த்தை மிகவும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்ற நண்பர் KP சிவா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சிருக்கேன். கீழே அமர்ந்திருக்காரு. அவரும் நம்மளுடைய கலப்பை மக்கத்தில் இருக்கின்ற ஒரு நல்லதொரு பணியாளர் தான், தன்னலமற்ற ஒரு தொண்டாளர் அவர். அடுத்து இன்றைக்கு மதிப்புறு முனைவர் ஹானரி காஸ்ரா டாக்டர் பட்டம் பெற்று எல்லோருடைய திரை பிரபலங்களிடம் நன்மதிப்பையும் பெற்று பாராட்டுகளை பெற்ற கலப்பை மக்கத்தினுடைய நிறுவனர் தலைவர் திரு PT செல்வகுமார் அவர்கள் நன்றி உரையாற்ற அழைக்கிறேன். என்னுடைய ஒரு ஷார்ட் பீரியட் அழைப்பு தான். நான் நேற்று எனக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கணுன்னு கொஞ்சம் 2 நாளாகவே கொஞ்சம் அதிகமாக ஓவராக நமக்கு இருக்குமோ அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் நம்ம பண்ணுற தொழில், நம்ம பண்ணுற சேவைக்கு ஒரு பத்திரிகையாளராக என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தேன். அதை பத்திரிகையாளரோடு என் வாழ்க்கையை முடிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். ஒரு பத்திரிகையாளர்களாலும் எவ்வளவோ துரோகங்கள், துன்பங்கள், பல இடங்களில் கைவிடப்பட்டாலும், எப்படி பீனிக்ஸ் பறவை எரிந்து சாம்பலானாலும் சாம்பலிலிருந்து உயிர் பெறும் என்பார்கள். என்னுடைய வாழ்க்கை மிக பெரிய சரித்திரங்கள்லாம் டைரக்டர் சாமிக்கு தெரியும். அந்த சாம்பலிலிருந்து உயிர் பெறுவது எப்படி என்பது என்னுடைய வாழ்க்கையிலாம் நிறைய இடங்கள் நடந்திருக்கு. சூழ்ச்சியில் பல இடங்களில் தோற்று போனவர்கள் அதிகம். ஆனால் மன தைரியமும் தன்னம்பிக்கையும் உள்ளவர்களை வீழ்த்த முடியாது என்பதற்கு உங்கள் பத்திரிகை நண்பர் நான் ஒரு முன்னுதாரணம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் அத்தை விமலாராணி அவங்க பேசுனாங்க, நானும் அவங்களும் கீழே வீடும் மேலே வீடும் அவங்கள எப்படியாவது கூப்பிடணும். எனக்கு அது ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லிட்டு ஆரம்பிச்சிடுறேன். துரியோதன்கிட்ட பெரிய செல்வம் இருக்குது, பெரிய படை இருக்குது, எல்லாமே இருக்குது. பெரிய பெரிய வீரர்கள், வீராதி வீரர்கள் அவர் கூட தான் இருக்காங்க. துரோணராக இருக்கட்டும், பீஷ்மராக இருக்கட்டும், கர்ணனாக இருக்கட்டும், எவ்வளோ கிருபாச்சாரி, எல்லா வீரர்களும் பெரிய பெரிய நாட்டு படைகளும் எல்லாமே அவர்கிட்ட இருக்கு. ஆனால் பாருங்க, கிருஷ்ணருடைய அவருடைய உதவி தேவை என்பதற்காக அங்கே போய் இருக்கிறாரு. அங்கே அதே இடத்துல அர்ஜுனனும் போய் இருக்கிறாரு. அர்ஜுனன் கிட்ட கேட்கிறாரு, கிருஷ்ணன் எழும்பின உடனே அர்ஜுனனை பார்த்துட்டாரு. ஃபர்ஸ்ட் பார்த்தது அவர் கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும், இவனுக்கு என்ன வேணும்னு கேட்கிறாரு. என்கிட்ட இவ்வளவு வீராதி வீரர்கள்லாம் கிருஷ்ணனுடைய படைகள், அதாவது நாராயண சேனைன்னா அவ்வளவு பெரிய சேனை, அப்போ அவ்வளவு பெரிய லட்சக்கணக்கான சேனைகள், தேர்ப்படைகள், குதிரைப்படைகள், இவ்வளவு பெரிய படைகள் இருக்கு. நான் போர் புரிய மாட்டேன், நான் ஒருவனாக வருவேன், என்னுடைய ஆதரவு ஒருவருக்கு, என்னுடைய படைகள் எல்லாம் இன்னொருவருக்கு. யார் வேணும் உடனே துரியோதன் ரொம்ப யோசனை பண்ணி, படை இவ்வளவு பெரிய படைகள் இருக்கு, இவ்வளவு பெரிய வீரர்கள் இருக்காங்க, அது போதும் அப்படின்னு சொல்லி அதை வாங்கிக்கிட்டாரு. அர்ஜுனன் என்ன சொல்றாரு, நீ மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரை மட்டும் வாங்கிக்கிட்டாரு. பாருங்க, சூழ்ச்சியும் தந்திரங்களும் அதனுடைய வீரத்தின் வியூகமும் அமைக்க தெரிந்தவர்கள் நம்மளுடைய வீராதி வீரர்கள் வேண்டுங்க. பன்னிக்குட்டி மாதிரி பல குட்டிகள் போட்டுட்டு இருக்க அது தேவை கிடையாது. வீரர்கள் கூட வேணும், உண்மையானவன் வேணும். 500 பேர் சூழ்ச்சி பண்றவங்க இருப்பான், பந்தா பண்ணுவான், எது இல்லாம பண்ணுவான். அந்த சூழ்ச்சியில் வீழ்ந்தவர்கள் தான் பெரிய பெரிய வீரர்களும் வில்லாதி வில்லனும் வீழ்ந்ததெல்லாம் சூழ்ச்சியின் காரணமாக, துரோகிகளின் காரணமாக தோல்வி அடைந்திருப்பார்கள். நல்லவர்களை எப்படியாவது சூழ்ச்சியால் அவர்களை புறந்தள்ளி இருப்பார்கள். இதை நான் எதற்காக சொல்றீங்களா, எனக்கு இன்னைக்கு நிறைய பேரை கூப்பிட்டு பண்ண முடியும். ஒரு 10 நாள் கழிச்சு அது ரஜினி சாரை கூட என்னால் கொண்டு வரணும். ரஜினி சாரம் படையப்பாவை நான் பண்ணும்போது ஒரே இதில் இருந்து பேசிட்டு இருப்பேன். பல ஆலோசனைக்கு கேட்பாரு. ஒரு ஆலோசனை கேட்குறாரு, வருஷா கேட்குறாரு. படையப்பா பண்ணும்போது எல்லாருக்கு இவனுக்கு ஒரு செயின் போட்டார். செயின் போட்டு ஒவ்வொருத்தருக்காக அவர் அரசியலுக்கு வரலாமா வேண்டாமா அப்படின்ட்டு. அப்போ என்கிட்ட என்னுடைய இது வந்தோன்னா, ரவிக்குமார் பக்கத்தில் இருக்கார் டைரக்டர், அவரும் நானும் ஃப்ரெண்டு தான். பிடி சொல்லுங்க ஜேர்னலிஸ்ட், அவர் ஏதாவது நல்லா சொல்லுவார் அப்படி. நான் வரலாமா வேண்டாமா அப்படின்னா நான் சொன்னேன், சார் உண்மையில் ஏன்ட்ட கேட்க எனக்கு அவ்வளோ பெரிய இல்லை நீங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு. அவன் சொன்னேன், சார் நீங்கள் இப்போ
சினிமா உலகம். சினிமாவில் ஒரு சொர்க்கம், இது ஒரு சொர்க்கம். உங்களுக்கு எல்லா வசதிகளும் எல்லா இதுவும் புகழ் பேர் எல்லாம் வரும். ஒரு சொர்க்கத்துக்கு ராஜாவாக இருக்கீங்க. அதே இது அரசியல். அரசியலில் நீங்கள் ராஜாவாக தான் இருப்பீங்க, அங்கேயும் நீங்கள் ராஜாவாக தான் இருப்பீங்க. ஆனால் அது நரகத்துக்கு ராஜாவாக இருப்பீங்க, இங்கே சொர்க்கத்துக்கு. டெல்மி ஒன்ஸ் மோர் அப்படின்னாரு ரவிக்குமார். இஸ் டிஃப்ரெண்ட். அங்கே சொர்க்கம், இங்கே நரகம். அங்கேயும் நீங்கள் தான் ராஜா, இங்கேயும் நீங்கள் தான் ராஜா. எது வேணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்க அப்படின்னாரு. சிகரெட் டப்பு டப்புன்னு போக அடித்து விட்டுட்டே இருக்கிறாரு. ஆகவே ரஜினி சார் படமும் பண்ணியிருக்கேன், கமல் சார் பஞ்சதந்திரமாக இருக்கட்டும், தெனாலியாக இருக்கட்டும், எல்லாருடையுமே ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பை தந்தார். அதே போல் பல தோல்விகளையும் தந்தார். அதை ஒத்துக்கிட்டு சார். அதை தோக்குறவன் தான், அடிப்படுறவன் தான் மேலே மேலே வர முடியும். எங்கெல்லாம் அடி வேலை அவமானப்படு, நீ எவ்வளோ அவமானப்படு. சாமி நிறைய அவமானப்பட்டு இருக்காரு. கண்டிப்பாக அவர் ஒரு கட்டத்தில் விஸ்வரூபம் எடுப்பார், எனக்கு தெரியும். சாமி கிட்ட ஒரு பெரிய ஒரு உண்மையிலே நான் சும்மா சொல்லலை, அவருக்கு பயங்கரமான ஒரு திறமை உண்டு. அதை நான் ரசித்தவங்கிறனால சில சூழலில் நம்ம வந்து தப்பானவனா தெரியலாம், நம்மளுடைய படைப்புகள் தவறாக தெரியலாம், நம்ம உழைப்பு தவறாக இருக்கலாம். அவனுடைய உண்மையான அந்த வீரமும் அவன் பண்ணுற அந்த தொழிலும் வந்து என்றைக்குமே அவர் விட்டு கொடுத்ததே கிடையாது. இன்றைக்கும் அவர் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்காரு, படம் பண்ணணுங்கிற அந்த தினசரி ஆண்ட பேசுவார். நான் ஒரு பக்கம் போயிட்டேன், நான் ஒரு துருவமாக அவர் ஒரு துருவமாக போயிட்டேன். இல்லைன்னா நானே அவரை வச்சு படம் எடுத்துருப்பேன். ஏன்னா சும்மா எல்லாரும் ஒருத்தர் ஒதுக்குறாங்க, நம்மளும் ஒதுக்கிடக்கூடாது. அவர்கிட்ட ஒரு திறமை உண்டுங்கிறது எனக்கு தெரியும். இன்னைக்கு ஒரு ஷார்ட் பீரியடில் நீங்கள் காலையில் தான் எல்லாரையும் கூட முடியல. ஏன்னா எல்லாருக்கும் 1000 வேலைகள் இருக்கும். இப்போ நம்ம விழாவுக்கு தான் வரணுங்கிற அவசியமும் கிடையாது. நான் எதுக்கு சொன்னேன்னா, எனக்கு பத்திரிகை நண்பர்கள் போதுங்கிறக்காக கிருஷ்ணனின் அந்த நாராயணசேனி எதுக்கு இங்கே ஒப்பிட்டோம் என்றால், எனக்கு பத்திரிகை நண்பர்கள் போதும், அவர்கள் தான் பலசாலிகள். வேற எல்லாம் வந்து இருந்தாலும் எனக்கு அந்த வந்தவர்கள் பலசாலிகள். எனக்கு உண்மையானவர்கள் வர முடியும், வர முடியலன்னா நான் வருத்தப்படுறேன். நம்ம கோமல் சர்மாவுக்கு வரணும்னு என்ன அவசியம் வேண்டி கிடக்கு? மத்தியானம் தான் சொன்னேன், போதும். அவங்களும் ஒரு நடிகை தானே, கோமல் சர்மாவும் ஒரு நடிகை தானே. எவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க பாருங்க. கண்டிப்பாக அவங்க நிறைய படம் பண்ணுவாங்க. அதே போல் ராஜசேகர் சார், கிங் மேக்கர், உண்மையிலே எனக்கு அவர் ரொம்ப எங்கள் வீட்டு பக்கம் தான். அவர் நீங்கள் எங்கள் கூட வரணும் சார், உங்களை பாராட்டணும்னு சொன்னேன். ஆனால் அதுக்குள்ளே எல்லாரும் வந்துட்டு போனால அந்த பாராட்டை இப்பொழுது ஒரு கைத்தட்டல். அவர் ஹெல்மெட் மட்டும் இல்லை, நிறைய ஏழைகளுக்கு உதவி பண்ணுறாரு, நிறைய கஷ்டப்பட்ட நிறைய திறமையாளர்களை உருவாக்குறாரு. ஒரு தொழிலை தொழிலாக மட்டுமில்லாமல், வியாபாரமாக மட்டுமில்லாமல், பிறருக்கு பயனும் கிடைக்க வேண்டும். ஒரு கேபிசி வந்து சாதாரண இருந்தவரை வந்து கூட்டிட்டு போய் இன்னைக்கு அவருக்கு ஒரு வியாபாரம், ஒரு தொழிலை கொடுத்து ஒரு குடும்பத்தை வாழ வைக்கின்ற ஒரு அந்த பெருமை அவர்கிட்ட இருக்கிறது. அதனால் அவரை பாராட்ட வேண்டும் என்று நினைத்தேன். அவருக்கு வருகை தந்திருக்கிற எனக்கு ரொம்ப நன்றி சார். இன்னைக்கு யாருக்கும் நாங்கள் சால்வை எதுவுமே போடலை, அதனால தான் அப்படி ஒரு கொள்கையாக இருந்தோம். அதே போல் வள்ளலார் பேரவை நமது பாருங்க, அவர் பார்த்தாலே சுத்த சன்மார்க்கம். அவருடைய வள்ளலார் பேரவையின் தலைவர், அவர் மாநில தலைவர், எவ்வளோ சிம்பிளாக இருக்கார் பாருங்க. என்னுடைய ஒவ்வொரு செயலுக்கும் அவர் வந்து கொண்டே இருப்பார். பத்மேந்திரா சுவாமிகள், அவருக்கு நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் எவ்வளவு பாராட்டு சொன்னாலும் எனக்கு அவரை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. ஒரு பாசிட்டிவான மனுஷன், பாசிட்டிவான எனர்ஜி. இன்னைக்கு பாசிட்டிவான ஆட்களை பார்க்கவே முடியாது. அப்படியே பார்த்துட்டு இவனை எப்படி போட்டு தள்ளலாம், எப்படி இவனை கீழே இழுத்து தள்ளலாம். பல கதைகளை சொல்றதுக்கு ஆசையோடு இருக்கிறேன் இன்னைக்கு. ஏன்னா என்னுடைய பத்திரிகை நண்பர்களுக்கு சொல்லணும், விஜயுடைய புலி படம் நான் வந்து அவர் சொன்ன மாதிரி காசே தான் கடவுளோட டைரக்ஷன் பண்ணுறதுக்கு தான் எனக்கு வாய்ப்பு தந்து விஸ்வாஸ் சுந்தர். டிஸ்கஸ் எல்லாம் முடிஞ்சு லொக்கேஷன்லாம் பார்த்து முடிச்சிட்டேன். திடீர்னு ஒரு நாள் விஜய் வந்து கூப்பிட்றாரு, வீட்டுக்கு வாங்க அப்படின்ட்டு. போனால் அண்ணே அடுத்த படம் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னாரு. நான் அப்புறம் பிஆர்ஓ தானே சார் அப்படின்னேன். என்னண்ணே என்ன பிஆர்ஓவில் இருக்கீங்க, ப்ரொடியூஸ் பண்ணுங்கண்ணே என்ன வச்சு. என்ன சார் சொல்லி பக்கன்னு உளர ஆரம்பிச்சிட்டேன். என்ன சார் சொல்கிறேன், ப்ரொடியூஸ் பண்ணுங்கண்ணே அடுத்த படம் பண்ணுங்கள், சிம்புதேவன் டைரக்டர், ஒரு சின்ன சில்ட்ரன்ஸுக்குலாம் பிடிக்கிற படம் அப்படின்னாரு. சரி அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கும், விஜய் வச்சு படம் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. அப்புறம் நான் விஸ்வாஸ் சுந்தர்கிட்ட போய் சொல்கிறேன், சார் இந்த படம் நம்ம டைரக்ஷன் இன்னும் ஒரு மாதத்தில் ஷூட்டிங் போகிறோம், ஆனால் விஜய் சார் கூப்பிட்டு எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு தராரு அப்படின்னா. ஐயே விஜய் சார் வாய்ப்பு தந்தால் போயிடுங்க, ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னாரு. ஆனால் அந்த படம் வந்து ஒரு சாதாரணமாக எப்படி இருந்ததுன்னா, அந்த ஆர்டிஸ்ட்டை வந்து ஒரு வாய்ப்பை தராரு. என்னுடைய மூளை வந்து நான் பிஸ்னஸ் மூளை என்பதோட பத்திரிகையாளர் மூளை. அதில் முதல்ல வந்து சோபனா போட்டு வச்சுருந்தாங்க, ஒரு வில்லி கேரக்டர் அப்படின்னா. கதை சொல்லும்போது நம்ம அப்சர்வ் பண்ணுவோம், வில்லி கேரக்டர் அப்படின்னாரு. அந்த வில்லிக்கு கீழே ஒரு தளபதி அப்படின்னாங்க. அப்போ தளபதியை வந்து நாசரா போட்டிருக்கு, வில்லியை வந்து சோபனாவை போட்டிருக்கு. அவங்க பரதநாட்டியம் ஆடுறவங்ககிட்ட எப்படி ஒரு வில்லித்தனத்தை எதிர்பார்க்கணும், ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஆள் இருக்குமே, நல்லா இருக்க வேண்டி நான் சொல்கிறேன். அப்படி சொல்லி வரவழைக்கப்பட்டவர் தான் ஸ்ரீதேவி அவர்கள். ஸ்ரீதேவி அவர்களை மீண்டும் நம்ம இங்கே ஏன் கொண்டு வரக்கூடாது, ஒரு ஹிந்தி மார்க்கெட்டை உருவாக்கலாம்.
நம்ம ஏன் அவங்கள கொண்டு வரக்கூடாது? நான் தான் ஐடியா கொடுக்குறேன். நீங்கள் எப்படி அவங்கள கூப்பிட்டு வந்து ரஜினிகாந்த் கேட்டே கூப்பிடலாம், நான் கூட்டிகிட்டு வரேன் சார். அதுதான் சாமர்த்தியம், சாதுரியம். அங்கே போய் பாம்பேல போய் இருந்தேன். மேடத்தை 3 நாள் போய் தனியாக போய் பார்த்தேன். மேடம், உங்களை தீவிர ரசிகன். உங்களுடைய 16 வயதில் படுத்த 15 முறை நான் வந்து சைக்கிளில் போய் சுசீந்திரம் தேட்டரில் பார்த்தவன் நான். அந்த மயில் என்கிற அழகை பற்றி அவங்கள பற்றி சொன்னதும் அவங்க அப்படியே மெல்ட் ஆகிட்டாங்க. கபூர் மை ஃபேன் அப்படிங்கிறாங்க. கபூர் யார்? போனி கபூர்கிட்ட சொல்கிறாங்க. அவங்கள அப்படியே இது பண்ணி 3வது நாள் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வரேன். ஸ்ரீதேவியை புக் பண்ணுறோம். அடுத்த கட்டம் சுதீப் போன உடனே சிகரெட்டை கொடுத்து, நீங்கள் விஜய் மேனேஜர் இல்லையா, நீங்கள் என்ன வந்து வில்லன் அடி வாங்க விஜய்கிட்ட என்னை வந்து விஜய்கிட்ட அடி வாங்க ஐடியா பண்ணிட்டு வந்திருக்கீங்களா அப்படிங்கிறாப்புல. சார் நல்ல கேரக்டர் சார், பண்ணுங்க, உங்களுக்கு என்ன சம்பளம் சாருங்க? அதை பெரிய சம்பளத்தை பேசி அங்கே அப்போவுமே பாதி பணத்தை கையோட கொடுத்ததும் அவர் ஒரு பெரிய பிரச்சனையில் இருந்தார். அவரை புக் பண்ணுறோம். அது ஒரு பேன் இண்டியா படம்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பேன் இண்டியா படமே புலிதான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் நல்லா யோசனை பண்ணுங்க பத்திரிகை நண்பர்கள். அதில் கிராபிஸ் வேர்ல்டு லெவலில் கிராபிஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் விஜய் படத்தில். ஃபர்ஸ்ட் டைம் ஹாலிவுட் ஃபைட் மாஸ்டர்ஸை கொண்டு வரோம். ஃபர்ஸ்ட் டைம் அவ்வளோ எல்லாமே அதர் லாங்குவேஜில் உள்ளவங்க அத்தனை பேரையும் அதில் கொண்டு வந்திருப்போம். அது பேன் இண்டியா படங்கிறது அப்போ யாருக்குமே சொல்லலை. ஆனால் உண்மையிலே முதல் பேன் இண்டியா படம் அதுதான். துப்பாக்கிக்கும் கத்தி படம் ஜில்லா படம், அந்த படங்களுக்கெல்லாம் 58-60 கோடிக்கு தான் பிஸ்னஸ் இருந்தது. ஆனால் புலி படத்துக்கு 100 கோடி பிஸ்னஸை முதல் முறையாக டச் பண்ண படம் அந்த படம் தான். சிம்புதேவன் அதுக்கு முன்னால் 2 படமும் பிளாப். அந்த பிளாப் படங்களுக்கு அப்புறமா அதை எப்படி மெருகுபடுத்த வேண்டும், எப்படி அழகுபடுத்த வேண்டும் என்று அழகுபடுத்தினோம். இந்தியாவிலே மோஸ்ட் வாண்டட் மூவிங்கிற பேரில் வந்து புலி, ஷாருக்கான் படம் 2 பேர் தான் வருது. அந்த அளவுக்கு அதை மார்க்கெட்டிங் பண்ணுறோம். என்னுடைய கெட்ட நேரம், ஒவ்வொரு மனிதருக்கும் நல்ல நேரமும் வரும், கெட்ட நேரமும் வரும். கூட இருக்கவங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கான், போட்டு விடுறான். ஏன்னா விஜய்கிட்ட பிடி செல்வகுமார் மாதிரி நம்ம போக முடியலையே. பிடி செல்வகுமாருக்கு கிடைக்கிற பேர் எனக்கு கிடைக்கலையே. எதுனாலும் பிடி செல்வகுமார் கிட்ட தான் அவர் பேசுகிறாரு. அவங்க அப்பாவை ஒதுக்கி வச்ச பிறகு கூட பிடி செல்வகுமார் அவர் விட மாட்டேங்கிறாரு. எப்படிடா இவனை போட்டு தள்ளலானே ஒரு சதி திட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அது எனக்கு தெரியாது. அந்த இன்கம் டேக்ஸ் ரைடு படம் ரிலீஸுக்கு முந்தின நாள் வீட்டில் வச்சு என்னை கூப்பிட்டு வச்சு எனக்கு பார்ட்டி தர்றாரு தனியாக. ஐ ப்ரௌட் ஆஃப் யூனே அப்படின்னு சொல்கிறார். இதை நான் ஏன் சொன்னேன்னா அவர் காது கூட போட்டோம். 2 நாளைக்கு முன்னால் ஐ ப்ரௌட் ஆஃப் அண்ணா அப்படின்னு சொல்கிறார். எல்லாரும் என்கிட்ட கிண்டல் பண்ணாங்க, ஒரு பிஆர்ஓ இப்படி ஒரு படம் எடுத்துக்கிடுவோம் அப்படின்ட்டு. அத்தனையும் உடச்சி தவிடுபடி ஆக்கிட்டீங்க. இந்தியா முழுக்க என்னுடைய படம் ரிலீஸ் ஆக போகுது, பெருமையாக இருக்குதுன்னு அப்படிங்கிறார். என்னுடைய கெட்ட நேரம். அடுத்த நாள் காலையில் இன்கம் டேக்ஸ் ரைடு. எந்த ஒரு பத்திரிகைக்காரன், எந்த ஒரு எதிரிக்கும், எந்த ஒரு துரோகிக்கும் வரக்கூடாத ஒரு செயல். என்னைக்குமே படம் ரிலீஸுக்கு முந்தின நாள் இன்கம் டேக்ஸ் ரைடு வராது. துரோகத்தின் உச்சக்கட்டம். கூட இருந்தவர்களை போட்டு சரி செய்த வேலை. அந்த இடத்திலிருந்து என்ன எப்படியாவது அவர்கிட்ட இந்த வெறுப்பை உருவாக்க வேண்டும். சூழ்ச்சி. அங்கதான் தர்மத்துக்கும் அதர்மத்திற்கும் யுத்தத்தில் சூழ்ச்சி வந்தது. இன்கம் டேக்ஸ் ரைடில் படம் வெளியாகாது, அது என்ன நடக்குன்னே தெரியல. இரவு வரை இன்கம் டேக்ஸ் ரைடு எல்லாத்தையும் அள்ளிட்டு, எந்த பேப்பரை பார்த்தாலும் அள்ளிட்டு போயாச்சு. விஜய் வீடு, விஜய் அவங்க அப்பா வீடு, என் வீடு, என் பார்ட்னர் வீடு, டைரக்டர், அத்தனை இடத்துலையும் இன்கம் டேக்ஸ் ரைடு. படம் வெளியாகாதுன்னு சன் டிவியில் வருது நியூஸ். 9:30-10 மணிக்கு என்ன விடுறாங்க வெளியே. அவங்களுக்கு என்ன படம் வந்தால் என்ன, அது வரவழி என்னன்னு குப்பை தொட்டியில் நாசமாக என் வாழ்க்கை என்னன்னு போனேன்னா ஒரு பிஆர்ஓ வாழ்க்கை. எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு இல்லையா. முதல் முறை ஒரு ஆசையோட பாசத்தோட எப்படியாவது ஒரு படம் வாங்கி ஒரு பத்திரிகையாளர் மேலே வந்துடலாம், லிப்ட் ஆகி வந்துடலாம், எவ்வளவு கனவுகள் கண்டிருப்பேன். எத்தனை கனவுகள், எத்தனை ஏக்கங்கள். என்னோட வாழக்கூடிய சிறு வயது கிட்டத்தட்ட 27 வருடம் உழைப்பு ஒரே படத்தில் சுக்கு நூறாக்கப்படுகிறது. என்ன செய்யனே தெரியல. பெரிய நான் கோடீஸ்வரன் வீட்டு பிள்ளையா, இல்லை பெரிய சினிமா வீட்டு பிள்ளையா, இல்லை பெரிய பாரம்பரிய வீட்டு பிள்ளையா, இல்லை எங்கேயாவது கொள்ளையடிச்சு இருக்க குடும்பம். உழைக்கிறதுல மட்டுமே வாழ வேண்டும் என்ற உயர்ந்த அந்த ஒரே கொள்கையோடு இருப்பவன். உழைச்சால் வந்தா போதும், இல்லைன்னா பிச்சை கூட எடுப்போம். இன்கம் டேக்ஸ் ரேட்டில் தவிச்சு பண்ணிக்கிறேன். படம் வெளியாகுதுன்னு சன் டிவியில் நியூஸில் வந்தாச்சு. இங்கே ரிலீஸில் எல்லாம் ஓடியாச்சு. டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபோன் அவ்வளோத்தையும் ஆஃப் பண்ணிட்டான். ஏன்னா எங்கேயா மாட்டிடக்கூடாது. தியேட்டருக்கான அவ்வளோ ஃபோன் ஆஃப் பண்ணியாச்சு. 10 மணிக்கு போகிறேன். படம் என்ன சார் செய்யுது, ரிலீஸ் இல்லைன்னு சொல்லியாச்சுங்க. ஏன் படத்தை ரிலீஸ் இல்லைன்னு சொல்கிறது, யாருக்கிட்ட அங்கே உரிமை இருக்குன்னு, எவன்டா ரிலீஸ் இல்லைன்னு சொன்னது அப்படின்னு கேட்டேன். எடுத்த உடனே மிரண்டு பின்னுக்கான உளறோம். படம் நாளைக்கு ரிலீஸ். என் தலையை அடமானு வச்சா என் சொத்து அவ்வளோத்தை பத்திரத்தை எடுத்துட்டு, என் ஊர் சொத்து, நான் வாங்கினது வீடு, அவ்வளோ பத்திரம் அங்கே இருக்குது. எங்கே டெபிசிட் என்ன பிரச்சனை வந்தாலும் படம் ரிலீஸ். என்னை நம்பி ஒரு பத்திரிகையாளரை நம்பி ஒரு பிஆர்ஓ நம்பி ஒருத்தன் படம் தந்திருக்கான். அவனை நான் ஏமாற்ற விரும்பலை. என் படம் ரிலீஸ். பல பிரச்சனைகளை சமாளிச்சு ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டர் எங்கே இருக்கான், அவன் எங்கே இருக்கான், இங்கே இருக்கா, எல்லாம் ஆம்புலன்ஸில் வரான். ஒருத்தன் மாறு இடத்துல அல்லா கேரட்டில் வரான். ஒருத்தன் ஆம்புலன்ஸில் டெட் பாடி மாதிரி படுத்து கிடக்கான். அவன் தான் டிஸ்ட்ரிபியூட்டர்.
சார் அங்கே எல்லாம் ஓடிட்டாங்களா எல்லாம் போயிட்டு. இப்படி ஒரு படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே பண்ணலாம். விடிய ஃபைனான்சியர் எங்கே இருக்கான்னு தெரியாது. ஃபைனான்சியர் வேற ஒரு ரூபத்தில் வந்து இருக்காரு. ஒரு தள்ளு வண்டியில் வராரு ஒருத்தர். தள்ளு வண்டியில் நைட்டு டீ கடை டீட்டு வராரு. பார்த்தா அவர் ஒரு பெரிய ஃபைனான்சியர். எல்லாம் குறைந்து கிட்ட நான் தான் பண்டாரி அப்படிங்கிறாரு. நான் தான் அந்த பழைய பண்டாரி. சார் டீ இங்கே வந்தால் பிடிச்சிட்டு போயிடுவாங்க பாப்பா, இன்கம் டேக்ஸ் ரைட் அக்காங்க நிற்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த கதி ஒருத்தனுக்கு வரணுமா நினச்சி பாருங்க. 25-26 ஆண்டுகள் உழைத்த ஒரு ஹீரோ கிட்ட எப்படி ஒரு படம் ரிலீஸ் டைமில் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணியாச்சு. 2-3 ஷோக்கு போகிறான், படம் அட்டர் பிளாப்பான், புலியும் ஆமை வந்து பேசுதான், தவளை வந்து பேசுதான், ரசிகர்லாம் போட்டுட்டு ஓடுறான்னு இப்படி ஒரு தகவல் வருது நமக்கு. கண்ணீரும் கவலையுமாக இருக்கிறேன். வேற ஒன்று பட்டம் சத்தியமாக சொல்கிறேன், சூசைட் தான் பண்ணுவோம். ஆனால் எனக்குள் அந்த விவேகானந்தர் எதற்கும் பயப்படாதே, துணிந்து நில், இடியே உளும், கடைசி நேரத்தில் கூட வாழ்க்கையில் எது வேணுமானாலும் மாறும், அந்த யுத்தம் எனக்குள் சென்று கொண்டிருக்கிறது. உண்மையில் நான் போக்கு கேசினே சொல்லிட்டாங்க. சுற்றி இருந்து வேடிக்கை பார்த்தோம். 5 நாளா 10 நாளா விஜய் கிட்ட என்ன பேசவே விடலை. அவர் அதாயிடும், இங்கே அப்படி போயிடும், அங்கே போயிடும், எதை வேணாலும் சொல்லலாம். என்ன செய்யணும்? அந்த படத்துக்கு பிறகு அவருக்கு சம்பளம் டபுள் மடங்காகுது. சும்மாலாம் கிடையாது. அந்த படம் பிளாப்பு, அந்த படத்துக்கு பிரச்சனை. ஆனால் என்ன பேர் ஹீரோக்கு என்ன நடக்குது? என்ன படத்தில் 25 கோடினா அந்த அடுத்த படத்தில் வந்து 45 கோடிக்கு தானு புக் பண்றாரு. ஏன்னா பிசினஸ் மார்க்கெட்டை உயர்த்துகிறேன். அந்த சாதுரியம் இன்னைக்கும் எனக்கு இது எழுதப்படாத உண்மை. ஆனால் நாம் துரோகிகளாக, தோல்வி அடைந்தவனாக, அவமானப்பட்டவனாக நம்மளை ஒதுக்க பார்க்கிறார்கள். ஒதுக்கிவிட பல ரகசியங்களை சொல்ல முடியாது. இது எதற்காக சொல்கிறேன்? பத்திரிகை நண்பர்களுக்கு நான் சொல்ல வேண்டும். நான் பத்திரிகையாளனாக ஒரு பிஆர்ஓவாக வாழ்ந்தவன். அந்த என்னுடைய வேதனையை இப்பொழுதுதான் சொல்ல முடியும். நான் செத்த பிறகு இனி யார் அதை சொல்லுவா? என்னுடைய காதைகள், என்னுடைய இது எல்லாமே இன்னைக்கு என்ன பயில்வான் அண்ணன் வந்திருக்கிறார், பாம்புல எதோ பார்த்துட்டு இருக்கிறாரு. எல்லாருக்குமே மேக்சிமம் தெரியும். எல்லோருமே போராடி தான் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு. ஆனால் என்னுடைய கஷ்டம் வந்து மிகப்பெரிய சவால்கள். அதெல்லாம் தாண்டி எதற்காக இப்படி சொல்றேன்னா, கடைசி நேரத்தில் ஒரு சின்ன விஷயத்தோட நான் என்ன விஷயத்தை முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு வந்து ரஷ்யாவில் ஒரு பெரிய கமாண்டராக இருந்தவர் அந்த நாட்டுக்கு வரார், ரஷ்யாவுக்கு. அவர் லீவ் போட்டு வராரு. அந்த கிராமத்தில் வந்து குண்டை தூக்கி போட்டுறாங்க. கொத்து கொத்தாக பிணங்களை அள்ளி அந்த வண்டியில் ஏற்றி கொண்டு போகும்போது அந்த இராணுவ வீரன் வாரான், பார்க்குறான். அவன் வாங்கி கொடுத்த ஒரு காலணி அவனுடைய மனைவிக்கு, அங்கே அந்த ஒரு பெண்ணுக்கு அவர் வாங்கி கொடுத்த காலணி அந்த காலில் இருக்குது. பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகிறாரு. இராணுவ வீரன் மனைவியை பார்க்க, குடும்பத்தை பார்க்க வருகிறவனுக்கு அதிர்ச்சி. நேரே வீட்டுக்கு ஓடுறான். அந்த காலணி இல்லை. திரும்ப நம்ம மனைவியெல்லாம் என்று திரும்ப ஓடி வந்த அந்த பெண்ணை எடுத்து எல்லாத்தையும் தள்ளி விட்டு அந்த பெண்ணை இழுக்கிறான். எடுத்து வெளியே பார்த்தா என் மனைவி என்று கதறுகிறான். அந்த பெண் இதுக்கு வர துடித்து எழுதுகிறாள். உயிர் இருக்கிறது அந்த பெண்ணை. உடனே ஆஸ்பத்திரி கொண்டு அந்த பெண்ணை பிழைக்க வச்சாச்சு. கடைசி நேரத்தில் எப்படி நடக்கும்? பிணம் என்று எரிக்க போகிற நேரத்தில் அந்த பெண் பிழைத்து விடுகிறார். 2 குழந்தை பிறக்கிறது, அந்த இராணுவ வீரனுக்கும் அந்த பெண்ணுக்கும். அந்த 2 குழந்தைகளில் ஒருத்தன் யார் என்று தெரியுமா? இன்னைக்கு இந்த தேசத்தை கலக்கி கொண்டிருக்கின்ற புடின் என்றால் உங்களுக்கு தெரியுமா? ரஷ்ய அதிபர் புடின் தான் அந்த குழந்தை. கடைசி சாவில் கூட, உயிர் போகும் நிலையில் கூட எதுவும் மாறும் என்பதற்கு நான் அதை கற்றுக்கொண்டவன், அதை அனுபவித்தவன். பாருங்க, செத்த ஒரு பெண் எரிக்கப்பட்டிருப்பாள். அந்த பெண் உயிர் பெற்று திரும்ப குழந்தை பெற்று அந்த குழந்தை இன்று ரஷ்யாவை ஆண்டு கொண்டிருக்கிறது என்றால் நம்ப முடிகிறதா? இது உண்மை. ஆகவே அன்பானவர்களே, எதுவும் நடக்கும், எதுவும் கடந்து போகும், எல்லாம் நன்மைக்கு நடக்கும். சினிமாவில் நான் நிறைய வரை உருவாக்கி விட்டுருக்கிறேன். விஜய் ஆண்டனிக்கு தெரியும். அதே போல விஜய் சேதுபதி, பல ஹீரோக்களை, ஜீவா மேனேஜராக, பிஆர்ஓவாக பலருக்கும் ஒரு அச்சய பாத்திரம் என்று சொல்வார் என்னை ஆர்பி சௌத்ரி அவர்கள். எங்கே போனாலும் உனக்கு அப்படி ஒரு உன்னுடைய ராசி அப்படி என்பார்கள். ஆனால் நான் தான் வீழ்ந்து விட்டேன். ஆனால் வீழ்ச்சி அப்படி அல்ல, வேறொரு ரூபத்தில் இந்த கலக்குபை மக்கள் இயக்கம் என்று கன்னியாகுமரியில் அந்த இடத்துல எந்த கோட்டைக்குள்ள நுழைய முடியாத செக் போஸ்ட் போடுற அளவுக்கு போட்டு வைக்கிற அளவுக்கு இந்த 5 ஆண்டுகளில் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் அங்கே வந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இதை நான் பெருமைக்காகவோ ஆனந்துக்காக சொல்ல. உழைப்பு என்னைக்கும் நம்மளை தோற்கடிக்காது. பொறாமை தோற்கடிக்கும், ஆணவம் தோற்கடிக்கும், கோபம் தோற்கடிக்கும், பொய் சொல்வது கோபத்தோ நம்மளை தோற்கடித்து விடும். உண்மையும் உழைப்பும் எந்த காலத்திலே நம்மை தோற்கடிக்காது என்பதை மட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கு நானே உதாரணம். டாக்டர் பட்டம் கூட எப்படி வேணாலும் பெற்று, டாக்டர் பட்டத்துக்காக சொல்லலை, மக்களின் மனதிற்குள் சென்றிருக்கிறேன். எங்கள் மாமாவுக்கு தெரியும், இங்கே இருக்கிற என் நண்பர்களுக்கு விகேக்கு தெரியும். வெங்கடேஷ் வந்து என் கூட தான் இருக்கிறான். கலப்பை மக்கள் இயக்கம் மூலமாக எந்த நன்மை செய்தாலும் அவனுக்கு தெரியும். அதே போல் இன்னைக்கு விமலா மாமி இங்கே வரைக்கும் தந்திருக்காங்க. டைரக்டர் சாமி அவர்கள், கோமல் சர்மா அவர்கள்,
அன்பு அண்ணை அவர் ஆஃபீஸில் உண்மையிலே அதுக்கு அப்புறம் எனக்கு பெரிய ஒரு மாற்றம் தான். எடுத்த உடனே எடுத்துக்கிட்டுங்கன்னாரு. அங்கே ஒரு அப்பா ரெஸ்டாரண்ட் ஒன்று தொடங்கினேன். அந்த ரெஸ்டாரண்ட் நல்லா தான் போச்சு. ஆனால் எல்லாரையும் வச்சு வேலை பண்ண முடியல. எந்த தொழிலுக்கும் தயங்காதவன். அங்கே அப்போவுமே ஒரு ஹோட்டலை தொடங்கினேன். அதுக்கு அவர் தான் எனக்கு இது அந்த கட்டடத்தை தந்தார். அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல் முருகன் ரொம்ப அவர் பார்க்க ஒரு சீரியஸான மன்மதன் படம் எடுத்துட்டாங்கன்னு நினைக்காதீங்க. நாங்கள் இந்த காமெடி சீன் எதாவது எடுக்கணும்னா முருகனை தான் கூப்பிடுவேன். எங்கே இருந்தாவது அழகாக எடுத்துகிட்டு அப்படியே பூ மாதிரி ஒரு ஏதாவது படத்தை பார்த்து அழகாக சீன்ஸ் இங்கிலீஷ் படத்தை நல்லா பார்ப்பார். நல்ல சீன்ஸ் அழகாக சொல்லுவார். அதுவும் கதை கேட்ட சீன் சொல்லுவார். நல்ல திறமையாளர். பார்க்க அதான் திறமையாளர்கள் சில டைம் அவங்க ஏதோ ஒரு சூழலில் வீழ்த்தப்பட்டிருப்பார்கள், இல்லை துரோகங்களால் முடக்கப்பட்டிருப்பார்கள். ஆனால் அவர்கள் நிச்சயமாக வருவார்கள். மன்மதனே ஒரு படம் எடுத்தவர் தானே, கொடுத்தவர் தானே. நிச்சயமாக அவரும் நிறைய படங்கள் எடுப்பார். அதே போல் அவர் மோகன்தாஸ் அவர்கள் எழுத்தாளர், அவரும் ஒரு நல்ல எழுத்தாளர் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அதற்கு எல்லாம் மீறி பத்திரிகை நண்பர்களை இன்னைக்கு சந்திக்கணும். பத்திரிகை நண்பர்களோடு மட்டும்தான் உறவாட வேண்டும் என்று நான் வருகை தந்திருக்கிறேன். உங்களோடு நான் ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணணும். நீங்கள் என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம். உங்களோட ஒரு சின்ன ப்ரெஸ் மீட் பண்ணிவிட்டு நான் அன்னைக்கு நைட்டே ஊருக்கு போகிறேன். நாளைக்கு அங்கே ஒரு 3 திறப்பு விழா இருக்குது கன்னியாகுமரியில். அதனால் இன்றைக்கே முடிச்சுட்டு, இன்றைக்கி இது அவசரம் இதுதான். நான் நேற்று தான் நைட்டு வந்தேன். காலையில் ப்ரெஸ் மீட்டு டாக்டர் பட்ட எல்லாமே நடந்திருக்கு. எனக்கு சந்தோஷமாக தான் போகிறேன். எனக்கு இதுதான் போதும். அதான் சொன்னோம் இல்லையா, மகாபாரதத்தில் அத்தனை படங்களும் எனக்கு வேண்டும்னு துரியோதனன் போனால் கிருஷ்ணர் போதும் என்று அர்ஜுனன் சொன்னாங்க. எனக்கு பத்திரிகை நண்பர்கள் போதும் என்று சொல்லி தான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வந்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லது ஒரு கரகோஷம் கொடுத்துருங்க. நல்லது ஒரு வாழ்த்துறை வேண்டினார் அண்ணனுக்கு. ஏன்னா இன்னைக்கு ஒரு பட்டம் பெற்றிருக்கு. அதாவது ஒரு நவம்பருக்குள்ள ஒரு படம், அது சீக்கிரத்தில் அனௌன்ஸ் பண்ணிடுவோம் சார். அதுக்கான டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு சார். விஜய் சார் தான். ஆமா, மாநாடு சமீபத்தில் நடந்து முடிஞ்சிருக்கு. ஆமா. ஸோ கலப்பை ஏற்கனவே தேர்தலில் நின்றுச்சு. ஆமா, ஆட்சியில் பங்கு வர சொல்லியிருக்காரு. கலப்பை கேட்குமா? அதான் நான் சொல்கிறேன்ல சார், இன்னைக்கு சூழ்ச்சியும் துரோகங்களும் கலியுகத்தில் சூழ்ச்சியும் துரோகம் தான் அதிகமாக இருக்கும் சார். அதாவது ஒரு ஒரு ஊசிக்குள்ள கிருஷ்ணன் கிட்ட வேலை பார்த்தவர் கடைசியில் இறக்குற தடவையில், கிருஷ்ணர் இருக்கிற தடவையில் அவர் கூட இருந்த மெய்காப்பாளன் கேட்டிருக்கான், உனக்கு என்ன வேணும்னு கேட்டிருக்காரு கிருஷ்ணர். ஒரு பாயிண்ட் தான், என்ன வேணும்னு கேட்டிருக்கான உடனே எனக்கு எதுவும் வேண்டாம், கலியுகம் எப்படி இருக்கான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவர் ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லியிருக்காரு, ஊசிக்குள்ள யானை போயிடும் ஆனால் நூல் போகாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, எவ்வளவு கெட்ட சக்திகள், எவ்வளவு துரோகங்கள், தப்பு பண்றவங்கெல்லாம் அந்த தப்பான செயல்கள்லாம் காதுக்குள்ள அழகா வந்துடும். ஆனால் நல்லது பண்றத இவன் கலப்பை மக்களுக்கு மூலம் 40 பள்ளிக்கூடங்கள், அரசு பள்ளிகள், 40 கலையரங்கங்கள் கட்டி கொடுத்துருக்கேன். அது எந்த அளவுக்கு வெளியே தெரியும்? ஆனால் சாதாரண ஒரு நடிகர்களோ ஒரு நடிகையோ எங்கேயோ போய் நின்று நோட்டை கொடுத்து அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்க, அத்தனையிலும் தலைப்புச் செய்திகளாகும். அவர் சொன்னது எவ்வளவு புரியுதுங்கிறவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நல்லவங்க வல்லவர்கள் ஏதாவது செய்யலான்னா அதுக்கு பேக்ரவுண்டு தேவை இருக்குது, கட்சிகள் தேவை இருக்குது, பெரிய கோரி முதலாளிகள் 100 கோடி 1000 கோடி வச்சிருக்கவங்க, நடிகர்கள், அடுக்குமொழி பேசுறவங்க, இப்படி பல தேவைப்படுது. என்ன மாதிரி கலப்பை மக்களுக்கு எப்படி சார் சேர்ப்பாங்க? செல்வகுமார் சார், விஜய் சாரோடைய ஆரம்ப கால வளர்ச்சிக்கு நீங்க தான் கூட இருந்தீங்க. ஆமா, அவரோட ரசிகர் மன்றத்தை நீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தீங்க. நீங்களும் சரி அவங்க அப்பாவும் சரி. இன்னைக்கு அவ்வளவு பெரிய அரசியல் கட்சி பண்ணும்போது நீங்களும் கூட இல்ல, உங்க அப்பாவும் அந்த அரசியல் கட்சியில் இல்ல. உங்க 2 பேரையும் பிரிச்சது யாரு, என்ன காரணம்? அதான் ரொம்ப நாளமா இன்டெரக்டா தான் சொல்லிட்டு இருக்கேன். டைரக்டா சொல்லுங்களேன். சதிகள் தான் வெற்றி பெறும். அதான் பல இடங்கள்ல சதிகள் வெற்றி பெறும் சார், சூழ்ச்சிகள் வெற்றி பெறும். இப்போ அவங்க அப்பா அவருக்கு யார் இருக்கா சொல்லுங்க? சந்திரசேகருக்கு யார் இருக்கா? அவர் பையனை தவிர இன்னொரு பொண்ணு இருந்தால் கூட பரவாயில்ல, ஏதோ அவங்க கொடுத்தா அங்கே கொடுத்தா அந்த பிரிவினைகள் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது, ராமதாஸ் ஃபேமிலியில் நடக்கிற மாதிரி. சந்திரசேகருக்கு என்ன பிரச்சனை? யாருமே இல்லை அவரை தவிர. ஆனால் அவர் இன்னைக்கு நெருங்க முடியாமல் இருக்குன்னா எப்படி ஒரு வளையம் அமைக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது பத்திரிகையாளர் உங்களால் யூகிக்க முடியாதா? அப்போ நான் எப்படி, நானும் ஒரு கிள்ளைக்கிற மாதிரி உங்களை மாதிரி ஒரு ஆள், என்னுடைய சாமர்த்தியத்தாலும் சாதுரியத்தாலும் நான் அவ்வளோ ஈஸியாக அவ்வளோ அடங்கி போகிற ஆள் கிடையாது. அது மட்டும் உண்மை. நீங்கள் பாருங்க, மிகப்பெரிய சக்திகள் செய்யாததெல்லாம் என்னுடைய காலத்துக்கு பிறகு அது பேசப்படும். அத்தனை கல்வெட்டுகள் அங்கே இருக்கிறது. அதுக்காக தான் நான் உயிரை கொடுத்து போராடிக்கிட்டு இருக்கேன். தர்மம் வெல்லுமா, நியாயம் வெல்லுமா, இல்லை துரோகங்கள் வெல்லுமா, கவர்ச்சி வெல்லுமா என்பது கடவுள் சொல்லட்டும். கடவுள்கிட்ட, பத்திரிகையாளர்கிட்ட, உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன். என்ன சார் இந்த சூழ்ச்சிகள் இருக்குல்ல சார், உங்களுக்கு அப்படி இருக்கு, இப்படி இருக்கா, அது அப்படி இப்படின்னு இப்படி ஒரு இதெல்லாம் இருக்கும்போது
அது வருங்கிறத நம்ம எப்படி சொல்றது? காலங்கள் அதான் நல்லவர்கள், அதாவது நல்லவர்கள் கூட போய் சேரணும் சார். நல்லது சொல்லவங்க வேணும் சார். இப்போ நான் உதாரணத்துக்கு கேட்குறேன் சார், இவ்வளோக்குள்ள நீங்கள் கேட்குறனால. கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டத்தில் என்னுடைய ஆளுமை சக்தியில் ஒரு தனிநபராக, அதாவது பெரிய கட்சியிலிருந்து எல்லாம் செய்திருக்கலாம், தனிநபராக இன்னைக்கு அவ்வளவு ஒரு பெரிய ஒரு படைகளையோ பெரிய ஒரு சக்தியையோ பெரிய நடுநிலையாளர்களை ஈர்ந்து வச்சிருக்கிறேன். அந்த என்னுடைய ஒரு செல்வாக்கு வந்து எந்த எம்ஜிஆர் எப்படி எதிரியா இருந்தாலும் கூட இழுத்துக்கிடுவார். கலைஞர் எப்படி சாதுரியம், எதிரியா இருந்தாலும் அவங்க கட்சிக்கு பலம் வேண்டும். ஒவ்வொரு மாவட்டத்தில் அங்கு காவலன் மாதிரி, ஊர் காவலன் மாதிரி வேணும். அப்ப ஏன் என் பேர் அங்க அடிபடாம இருக்குது? நான் கேட்கிறேன், உங்ககிட்டே கேள்வி கேட்கிறேன், நீங்களே எழுதுங்க. நீங்க தான் சொல்லணும். இப்போ ஒவ்வொரு ஊருத்துக்கும் அந்த இடத்துல வெற்றி பெறணுங்கிறதுனா ஒரு தலைவருக்கு எண்ணமா இருக்கும். ஒரு சிஎம் ஆகணும்னா எல்லா இடத்துலையும் போய் ஜெயிக்கணும். அப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த மட்டும் திருநெல்வேலி மாவட்ட எல்கைகள் எல்லாம் என்னுடைய செயல்களும் திட்டங்களும் அங்கே மிகப்பெரிய அளவில் கொண்டு சேர்த்துருக்கேன். வெறுமனே அவர் வந்தா அப்படி பண்ணிடுவார், இப்படி பண்ணிடுவார், வந்தா பண்ணுவாருங்கல்ல, செய்து காட்டியாச்சு. எந்த ஒரு அரசியல் பின்னணியும் இல்லாமல், படைபலமும் இல்லாமல் செய்து காமிச்சாச்சு. அவர் சொன்னார்ல, வள்ளலார் அவங்க பேரவை தலைவர் இருக்கார், அவர் சொல்றாரு, நான் சொல்லல. நீங்க எல்லார்கிட்டையுமே கேளுங்க அங்க போய். அப்போ என்ன மாதிரி ஒருத்தரை பயன்படுத்தணும் பிற கட்சிகள்லாம் விரும்புறாங்க. உங்களுக்கு ஒன்றும் புரிஞ்சுக்கிடுங்க, நான் யார்கிட்டையுமே பிடி கொடுக்கல. என் தலைவன், நான் வாழ்க்கையை ஒருத்தனுக்காக வாழ்ந்தேன், அவனுக்காகவே தியாகம் செய்தேன், அவருக்காகவே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். எல்லாத்தையும் கொடுக்க கூட சொல்லல. ஏன் இப்போ எல்லாத்தையும் தேடி தேடி போறீங்க இல்லையா? நான் இப்ப கேட்கிறேன் சார், தமிழா பாண்டியன் வந்து எழுதுறாரு, பத்திரிகையில பேசுறாரு. பிடி செல்வகுமார்ங்கிறவர் இருக்கும்போது தான் நம்பர் 1ல அவர் வந்தாரு. ஏஆர் ரஹ்மான் நம்பர் 1ல வந்தாரு. விஜய் ஆண்டனி பெரிய ஹீரோ ஆனார், விஜய் சேதுபதி ஹீரோ ஆனார், பிடி செல்வகுமார் இருந்தார். வியூகம் வகுப்பதில் பிடி செல்வகுமாரோட பெரிய ஆளா ஒரு பிரசாந்த் கிஷோர். பீகார்ல டெபாசிட் இழக்கிற ஆளை கொண்டு 10,000 கோடியை கொடுத்து அவனை கொண்டு சேர்க்கிறீங்க வியூகம் வகுக்கணும் அப்படின்ட்டு. இந்த ஊர்ல என் மண்ணின் புவியியல் அமைப்பு, கட்டமைப்பு, பேச்சாளர், எழுத்தாளர், பத்திரிகையாளர் என்ன விட அவர் சொல்றார் 10 மடங்கு சமம் அப்படின்னு. நீங்க வேணா எல்லாம் பேட்டிகள் இருக்கு, அதை வேணா பாருங்க. பிரசாந்த் கிஷோரோட 10 மடங்கு வீராதி வீரன், திறமையாளன் பிடி செல்வகுமார் பேசியிருக்காரு. உங்களுக்கு அது தெரியும் சார். செல்வகுமார் சார் அதே மேடையில தான் அவர் சொல்லியிருக்காரு, திமுகவையும் பாஜகவையும் நாங்க வந்து எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. டிவிகே விஜயை வந்து கலப்பை மக்கள் எதிர்க்குமோ ஒருவேளை எலெக்ஷன்ல, தேர்தல்ல? எதிர்க்கணிலாம் சொல்லல சார். என்ன சார், எனக்கு ஒரு தன்மானம் இருக்கலாம் சார். உங்களை சேர்க்கவே இல்லைன்ட்டாங்க, அப்ப ஆப்போசிட் தானே ஆகுவீங்க. அது காலத்தின் கட்டாயம் தான். நான் இன்னைக்கு வர நான் இதுக்கு இல்லை. என் தலைவன், நான் அவரை நேசிக்கிறேன். விஜயை வந்து நான் வளர்த்து விட்டவன எப்படி சார் நான் வந்து அவரை குறை சொல்லுவேன்? நான் அவரை வளர்த்து விட்டோம் சார். வீட்டுக்குள்ளே சாப்பிட்டவங்க, ஒரே குடும்பத்திலிருந்து குடும்பத்தை கடைசி வரை பிரிக்காம இருந்தவன். நான் இருக்கிற ஏதாவது நெகட்டிவான நியூஸ் வந்துதா சொல்லுங்க பாப்போம். ஏன்னா ஒரு மேடையிலேயே அதிமுக இல்ல, காணாம போயிடுச்சுன்னு சொல்லியிருக்காரு. அதிமுக தொண்டர்கள் வந்து இதுக்குதான் ஓட்டு போட போறாங்க அப்படின்ற மறைமுகமா வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. சோ அப்படி இருக்கும் போது கலப்பை மக்கள் வந்து ஒருவேளை உள்ள சேர்க்கல அப்படின்னா எதிர்த்து நிக்குமா? விஜயை பத்தி கிளிக்குமா தேர்தல்ல? சார் தேர்தலில் வந்து இன்னைக்கு வரை நான் முடிவு எடுக்க முடியாத சூழல்ல தான் இருக்கேன். தேர்தல் நிற்காம கூட போகலாம், ஆனால் கண்டிப்பாக நான் நிற்பேன். ஏன்னா என்னுடைய மக்கள் அனைவரும், அதாவது நீ வந்து அதிகாரம் இல்லாம இவ்வளவு செய்யற, நீ அதிகாரத்துக்கு வந்தால் பிடி செல்வகுமார் என்ன செய்வார், அவருடைய ஆளுமை என்ன அப்படின்னு அந்த மக்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நம்மளை கண்டிப்பா வரணும்னு எல்லாரும் விரும்புறாங்க. ஆனால் நான் வாரேன், என்னையும் சேர்த்துக்கிடுங்க. ஏன்னா விஜய் சாரை பற்றி உங்களுக்கு தெரியும், அவருடைய வளர்ச்சிக்கும் அவருடைய அந்த ஏற்றத்துக்கு நான் ஒரு காரணமாக இருந்த என்னுடைய முதல் தளபதி அவர் தானே சொல்லி சந்திரசேகரும் பேசியிருக்காங்க, விஜயும் பேசியிருக்காங்க. எல்லா மேடைகளும் உங்களுக்கு தெரியும், 9 மேடையில முதல் எல்லா மேடைகளிலும் பேசியிருக்காங்க. அப்ப அந்த முதன்மை தளபதி ஏன் வீழ்த்தப்படுகிறான்? சரி, இன்னைக்கு வர நான் என்ன அப்படி தப்பு பண்ணிட்டேன்? பத்திரிகையாளர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எங்கேயா நான் அவ்வளவு பெரிய ஒரு ரவுடியா, இல்ல தவறானவனா, இல்ல ஏதாவது தப்பு பண்றவனா தெரியாது இல்லையா? சரி, நான் தப்பே பண்ணிருக்கேன் சார், என்ன மன்னிக்க கூடாதா? அப்படி என்ன தப்பு பண்ணிடுவேன்? ஒரு படம் ஃபெயிலியர் ஆகி போச்சு சார். சரி, என்ன ஏன் மன்னித்து ஏன் உள்ள எடுக்கக்கூடாது? எம்ஜிஆர் எத்தனை வரை மன்னிச்சிருக்காரு, ஜெயலலிதா அம்மா எத்தனை வரை மன்னிச்சிருக்காரு, கலைஞர் எத்தனை வரை மன்னிச்சிருக்கிறாரு, என்ன ஏன் மன்னிச்சு எடுக்கக்கூடாது? கடைசி வரை அதை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கே தெரியல. அப்படியே தவறு பண்ணியிருந்தால் கூட நான் மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கிறேன். ஏன் நீங்க எனக்கு மன்னிப்பு தரக்கூடாது? என்ன மாதிரி ஒரு வீரனை இழக்க ஏன் நீங்கள் விரும்புகிறீர்கள்? நான் எதிர்கூடாரத்தில் போய் அங்க பணியாற்ற எனக்கு பிடிக்கல. என்னை கூப்பிட்டு தான் இருக்காங்க, 3 கட்சியிலுமே என்ன கூப்பிடுறாங்க, அதுதான் உண்மை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொகுதி அதை உளவுத்துறை ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு பத்திரிகையில எழுதியாச்சு, கலப்பை மக்கள் இயக்கம் பிடி செல்வகுமாருடைய ஆதரவு இல்லாமல் எந்த கட்சியும் அங்கு வின் பண்ண முடியாதுன்னுட்டு புள்ளி வரத்தோட போட்டு விட்டாச்சு. சரி, ஏன் என்ன எடுக்க உங்களுக்கு என்ன தயக்கம்? யார் தடுக்கிறாத? எதிரியா இருந்தா கூட ஒரு செந்தில் பாலாஜி ஏன் அதிமுக வேற டிஎம்கே எடுக்கிறாங்க?
டிஎம்கேல இருக்கிற ஏன் ஏடிஎம்கேல எடுக்கிறாங்க, ஏடிஎம்கேல இருக்கிறவங்க ஏன் பிஜேபியில் எடுக்கிறாங்க? திறமையாளர்களோ யாரோ ஒருத்தன் அந்த தொகுதியில் வில்லனா இருக்கவன், சாமர்த்தியம் உள்ளவன எடுக்கிறது தான் சாதுரியம். ஏன் என்ன எடுக்க உங்களுக்கு தயக்கம்? சார் இப்ப என்னன்னா சார், இப்ப எப்பவுமே நீங்க வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடில இருந்து விஜய் ரசிகர் மன்றத்தை வந்து கட்டுக்கோப்பா வச்சிருந்தீங்க, நீங்களும் உங்க அப்பாவும் சேர்ந்து. இப்ப வந்து அந்த கட்டுக்கோப்பு இருக்கா? இப்ப வந்து நீங்களே பாப்பீங்க சோசியல் மீடியால எல்லாரும் சொல்ற விஷயம் தான், அவங்க ஒரு கட்டுக்கோப்பை கிடையாது. எது சொன்னாலும் மீறி அந்த ரேம் பாக்ல ஏறுவாங்க. என்ன பெண்களை வந்து மாநாட்டு கூட்டினர் கூட சொன்னா கூட கூட்டின்னு வராங்க, குழந்தைங்களும் கூட்டின்னு வராங்க. அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க சார்? நான் தான் சொல்றேன் தலைவனோட சார், இது நீங்க தம்பி, நம்ம வந்து என்னுடைய பார்வை வேற, உங்க பார்வை வேற, அவர் பார்வை வேற. என்னுடைய பார்வையா இருந்திருந்தா நான் ஒழுக்கத்தோடு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் தம்பி, ஒரு நிமிஷத்தை கேளுங்க. விஜய் அவங்க தந்தையார் ரொம்ப சிக்கனமானவர், உங்களுக்கு தெரியும். அப்ப வந்து விஜய் வந்து ஏதாவது நாங்க அப்பவே ஒரு இயக்கம் தொடங்கலான்னு, கலப்பை மக்கள் விஜய் மக்கள் இயக்கம் தொடங்கலான்னு சொன்ன உடனே மாநாடு போடணுங்க. மாநாடு போடுறதுக்கு பட்ஜெட் இல்லை. நேரு ஆஸ்கர் ரவி வந்து ஆடியோ ரிலீஸ் பண்ணனாரு. அப்ப பாருங்க என்ன சாதுரியம் என்று பாருங்கள். ஆடியோ ரிலீஸ் பண்ணோன்னா எவ்வளவு சார் பட்ஜெட்னு? 1.5 லட்சம் அப்படின்னாரு. சார் ஒரு 3 லட்ச ரூபா தர முடியுமா அப்படின்னு. என்ன எதுக்கு அப்படின்னாரு. நான் ஒரு திறந்த வெளியில கிட்டத்தட்ட ஒரு 2-3 லட்சம் பேரை கூட்டுறேன், ரசிகர்கள் பப்ளிக்கை கூட்டுறேன். ஒரு மாநாடு மாதிரி ஆக்கி அங்க ரிலீஸ் பண்ணுவோம் ஆடியோவை. வேலாயுதம் படம் அப்படிதான் ரிலீஸ் பண்ணேன். ஒரு மாநாடு நடக்கிறது, 5 பைசா ஒரு ஹீரோவுக்கு செலவு கிடையாது. ஒரு இடத்த கிரவுண்டை ஃப்ரீயா வாங்குற சிஎஸ்சி கிரவுண்டு, அப்படியே அந்த லெட்டர் எடுத்துட்டு போய் அப்படியே கமிஷனர்கிட்ட போய் பெர்மிஷன் வாங்குறேன், எல்லாம் செக்யூரிட்டி கரெக்ட் பண்றேன். ஒரு ஆளு கிடையாது என் கூட. நான் எதுக்கு சொல்றேன்னா, நான் என்ன செய்தங்கிறத சொல்றேன் தம்பி. இது வந்து ஒரு இப்படி அவருக்கு சாதுரியமாக வேலை பார்ப்பதற்கு தெரியணும்ல. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு தெரியணும். நான் என்ன செய்திருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியணும் சார். கட்டுக்கோப்பா இருக்காங்க இல்லங்கிறத நான் சொன்னாம எனக்கு திரும்ப அவருக்கு எனக்கு இதை பிரச்சனை உருவாக்க நீங்க பிளான் பண்றீங்க சார். சார் இங்க சார் சார் பெரும்பாலும் மக்கள் நாம பத்திரிகையாளர் இல்ல பிடி செல்வகுமார் சார், பெரும்பாலும் மக்கள் நல பணிகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இயக்கம் ஆரம்பிக்கப்படும், ஒரு அமைப்பு ஆரம்பிக்கப்படும், ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா ஆட்சி கைப்பற்றணும், அதிகாரத்தை கைப்பற்றணும் அப்படின்னு அரசியல் கட்சியா மாறும். சோ இந்த கலப்பை இயக்கம் ஒரு கட்டத்துல அரசியல் கட்சியா மாறுமா? கண்டிப்பாக அரசியல் இயக்கமா மாறும். அதுக்குள்ள எல்லா இதுவும் என்கிட்ட இருக்குது, துணிச்சல் இருக்கு. நான் சொல்றேன் இல்லையா, வீழ்ந்து போயின்னு சொல்ல அந்த பீனிக்ஸ் பறவை வந்து உங்களுக்கு உதாரணமா சொன்னேன். பத்திரிகையாளர்கள் யாரும் அவ்வளவு ஈஸி, எல்லாருக்குள்ளேயும் உங்களுக்குள்ள திறமை உண்டு. நான் ஒரு பத்திரிகையாளன், எப்படி என்ன வீழ்த்த முடியும்? தனிநபராக தானே போராடிட்டு இருக்கேன். இப்ப யாருடைய பேக்ரவுண்ட்ல நான் பண்ணிட்டு இருக்கிறேன் சொல்லுங்க பார்ப்போம். தனிநபர், இது தனிநபரின் படை. என்கிட்ட வேணா கொஞ்சம் படையா இருக்கலாம், ஆனா நிச்சயமாக அது வந்து மிகப்பெரிய அளவில் நீங்களே பேசுற அளவு உங்க கை அப்படி எழுதுக்கு வரும். இப்படி ஒருத்தர் இருந்திருக்காங்கிற வரலாறு என்னன்னா தெரிஞ்சே சிலவங்க தப்பு பண்ணுவாங்க. இவரை இப்படி நம்ம போயிட்டா அவங்களுக்கு அவங்க இது போயிடும். ஒண்ணு அதான். இப்ப நம்மள மாதிரி ஒரு சிந்திக்க தெரிஞ்சவன், நல்லா பேச தெரிஞ்சவன், உண்மையை சொல்ல தெரிஞ்சவன், கட்டுக்கோப்பா கட்டமைப்பை உருவாக்க தெரிஞ்சவன். கட்டமைப்பை நம்ம தானே உருவாக்கணும். இப்ப இந்த 4-5 வருடமா என்ன அவர் மேல போயிட்டாரு, அதை அறுவடை செய்வதற்காக வரப்பட்டவர்கள். பறவைகள் அங்கே தண்ணீரோ அங்க எல்லாம் வற்றி போயிட்டா அற்ற நீர் பறவை போல அவ்வளவு பறந்து போயிடும். நாங்கெல்லாம் எல்லா கஷ்டத்திலையும் நின்றவங்க. எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் காவலம் படத்துல 1000 பிரச்சனைகள், ஆளுங்கட்சினால அத்தனை பிரச்சனைகள். ஒரே ஒரு ஆளை என்ன மட்டும் தான் விடுவாங்க. முன்ன நில்லு கர்ணன் மாதிரி நில்லுன்னு என்னதான் விடுவாங்க, நான் தான் நிற்பேன். அது படம் ரிலீஸா இருந்தாலும் சரி, படத்துக்கு பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஒரு தோல்வி படத்துக்கு பிறகு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட பேசதா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் அங்க நின்றவன் பிடி செல்வகுமார் தான். இப்ப நம்ம வந்து கண்டிப்பாக அவரு ஒரு காலகட்டத்தில், எந்த காலகட்டத்திலேயாவது ஒரு காலகட்டத்தில் எல்லாரும் தேவை தானே. நம்ம ஒன்றும் தேவதூதர்கள், நம்ம எல்லாம் உச்சத்திலிருந்து கீழே குதிச்சவர்கள் அல்ல. அது என்னைக்காவது எல்லாருக்கும் தெரியும். இல்ல கூட இருப்பவர்கள் ஏதாவது மாறுவாங்க, அந்த மாற்றங்கள் நிகழும்போது நிச்சயமாக நம்ம அவங்க கூட பயணப்படுவோம் என்பதுதான் என்னுடைய எண்ணம். ஆமா சார், நான் இல்ல என்ன சார், அடுத்த ஷோக்கு டைம் ஆச்சு சார். சரி, ஃபைனலா ஒன்று சொல்லிடுறேன். ஃபைனலுக்கு கேட்டிருக்கேன். அதாவது எந்த காலமும் இதே போல இருக்காது. இன்னைக்கு நிரந்தர எதிரிகளும் கிடையாது, நிரந்தர நண்பர்களும் கிடையாது.
துரோகமும் கிடையாது, நட்பும் கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் நல்லது நடக்கும். நம்ம அந்த சேவை செய்யறோம். அப்படி இல்லை என்றால் கூட காலம் தீர்மானித்தால் தனித்து நின்று கூட கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எது வேணாலும் செய்வேன். பைலான் சார் ஏதோ பேசணுங்கிறாங்க, பேசுவாங்க. அதாவது இங்க இருக்கவங்களே செல்வகுமாரோட அதிகமா தொடர்பு வச்சிருந்தவன் நான் தான். அதை யாரும் மறக்க முடியாது. யாராவது எனக்கு சீனியர் இருக்காங்களா? அவரை பற்றி அணுவாக தெரிஞ்சவர் நாரு. அவர் வந்து எந்த பிரச்சனையை தொட்டாலும் எந்த தொழிலை தொட்டாலும் அது மேன்மையை அடையக்கூடியவர். சோசியை பற்றி நடத்தி தமிழ்நாட்டிலேயே லாபம் சம்பாதிச்சார் அவர் தான். இல்லைன்னு யாருக்காவது உங்களுக்கு தெரியுமா? அந்த மாதிரி நான் இப்போ உங்களுக்கு கேள்வி கேட்கறது என்னன்னா, நீங்க பத்திரிகையாளர், பத்திரிகை உரிமையாளர், நிருபர், பிஆர்ஓ, ப்ரொடக்ஷன் மேனேஜர், ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ், தயாரிப்பாளர், இவ்வளவு பன்முகங்கள் கொண்ட உங்களுக்கு பிடிச்ச தொழில் எது? மனநிறைவை தந்த தொழில் எது? அம்மா உங்ககிட்ட கேட்கிறேன். நான் அவங்ககிட்ட கேட்கிறேன். எனக்கு பிடித்த தொழில் இப்பவும் சொல்றேன் சார். திரும்பவும் பத்திரிகை நிருபரா வந்து கேள்வி கேட்டு எனக்கு எழுத்து தான் ஆசை. ஆனால் சூழல் வந்து என்னை வந்து ப்ரொடியூசர் ஆகிட்டு டைரக்டர் ஆகிடுச்சு. இன்னைக்கு கலப்பை மக்கள் இயக்கம் மூலமா எனக்கு சர்வீஸ் இயக்கம் வந்துடுச்சு. இயக்கம் மூலமா நிறைய தொண்டாட்டிட்டு இருக்கு. இது நல்ல மன திருப்தி இருக்கு. மீண்டும் எனக்கு பத்திரிகையாளராக வரணும்னு எனக்கு ஆசை இருக்கிறது. அதான் உண்மை. நன்றி. நன்றி நன்றி சார்.